ஹாப்பி சபாத். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இந்த நாளில் தினத்தில் நான் பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, டிஸ்கஷன் தான். நம்ம எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இதில் பார்க்கும்போது நம்ம எந்த விதத்தில் எப்படி இருக்கோம்? எத்தனை பேர் வேதகாமத்தை தினமும் படிக்கிறோம்? எத்தனை பேர் தினமும் வேதகாமத்தை படிக்கிறோம்? எத்தனை பேர் எத்தனை தினம் வேதகாமத்தை படிச்சிருக்கோம்? யார்கிட்ட பதில் இல்லை. அப்போ தேவன் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. என்ன சர்டிஃபிகேட்டு? அதை நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? ஞாபகத்துக்கு வருது அந்த வசனம்? எப்பயுமே ஒரு வேதாகமத்தை கொடுத்தாங்கன்னா, ஒரு போதகரோ மற்ற யார் கொடுத்தாங்கன்னா கூட எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க சில பேர். ஆனால் சங்கீத புத்தகம் தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. சங்கீதம் 1:2 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த சர்டிஃபிகேட் நமக்கு வேணுமா வேணாமா? பாக்கியவானாக இருக்கணும். அப்போ நம்ம எந்த விதத்தில் வேதத்தை படிக்கிறோம், எந்த விதத்தில் இருக்கிறோம் அப்படின்போது வேதம் சொல்லுது. அப்போ நாம் கிறிஸ்துவனாக இருக்கிறோம் அப்படின்ட்டு சேர்க்கிறோம். நம்மளை பற்றி மற்றவங்க கேள்வி கேட்கும்போது நம்ம எந்த விதத்தில் பதில் சொல்கிறோம்? எப்படி பதில் சொல்லுவோம்? அப்படி நம்ம தயாராக இருந்தால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். 1 பேதுரு 3:15 அப்போ எப்படி ஆயத்தமாக இருக்க முடியும்? பைபிள் படித்தா தானே. இப்போ ஸ்கூல் போகிறோம், ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க, பாடம் நடத்த போகிறாங்க அப்படின்போது எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்புறம்போது நம்ம வேதத்தை எத்தனை முறை படிச்சிருக்கணும் போது பார்க்கும்போது இன்றைக்கி குறிப்பாக யோவான் புஸ்தகத்தை பற்றி நம்ம ஆராய போகிறோம். யோவான் புஸ்தகத்தை பைபிள் யாரும் திறக்கக்கூடாது. கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லணும். நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம்? அட்வென்டிஸாக இருக்கிறோம், மீதமான திருச்சபை பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம ரொம்ப வார்த்தட்டி பேசுகிறோம் போது யோவான் புஸ்தகத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? சரி, முதல் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான கிளைமாக்ஸ், முதல் 2 வசனம், அது நடுவில் வசனம், அது பின்னாடி 2 வசனம் சொல்ல முடியுமா? யாரும் பைபிள் தரக்கூடாது. யோவானுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாக இருந்தார். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எதை படிக்கிறோம், என்ன செய்யணும் போது அந்த தியானிக்கணும் போது நம்ம இருதயத்தில் பதியணும். நம்ம ஒரு அதிகாரத்தை படித்தோம்னாக்கா அதில் முக்கியமான வசனம் எது, கிளைமாக்ஸ் எது, யார் கதாபாத்திரம், யார் இங்கே பேச வரா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லணும். இப்போ இயேசு இந்த உலகத்தில் இருந்தார், அவர் மூலம் சகலம் உண்டாயிற்று, அவரே உலகம் அறியவில்லை. இப்போ நீங்களும் யார் என்பது மற்றவங்களை எப்படி அறிவாங்களா? இப்போ இன்னொரு வாசனை யாராவது சொல்லுங்களேன். சொல்ல முடியலையா? 12 அதிகாரம் 12 வசனம். அவரை விசுவாசிக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அப்பா பிதா அழைக்கூடிய புதிய சுகாரத்தை அவர் அதிகாரம் அளித்திருக்கார். அப்போ இயேசு மாமிசத்தில் வந்தார், கிருபையும் சத்தியம் அடுத்து இருந்தது, அவருடைய மகிமையை கண்டோம் 14 சொல்லுது.
அப்போ நம்ம ஏன் இதை படிக்கிறோன்னும் போது, நம்ம எந்த அதிகாரத்தை படித்தோம், அதில் என்ன விஷயம் இருக்குது, என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது. இப்போ 2வது அதிகாரத்துக்கு வருவோம். தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை அதிசயங்களை செய்திருக்காரு? முதல் அதிசயம் என்ன? 2வது அதிசயம் என்ன? கானா ஒரு கல்யாணத்தில் ரசம் தீர்ந்து போச்சு. சீடர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. மரியாள் வந்தாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ரசம் தீர்ந்து போச்சு, இஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன? அப்போ இந்த இடத்துல மரியாள் ரசத்தை பண்ணாங்களா? என்ன செய்தாங்களா? இல்லை. என்ன சொல்லிட்டு போகிறாங்க அங்கே? அந்த வசனம் ஞாபகம் வருதா? முழு பைபிளுக்கும் அந்த வசனம் தயாராக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாள் போய் தரசம் வாங்கிட்டு வரல, வேலைக்காரர் போட்டு எது செய்யுங்கன்னு சொல்ல. ஏசு சொன்னார், போய் தண்ணியை நிரப்புங்க, தண்ணி கொண்டு போய் பந்திசாரர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னார். அப்போ தான் திராட்சரசமாக தெரியுது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ தேவன் சொல்லுடைய வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு நம்ம செவி சாய்க்கிறோமா? கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணி பாருங்களேன். எல்லா காரணம் செய்தார். அவர் சொந்த ஊருக்கு போனார். அந்த சொந்த ஊரில் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு நீங்களும் நானும் கிறிஸ்துவாக இருந்தாக்கா வசனம் என்ன சொல்லுது? இப்போ ஒவ்வொரு காரணத்துக்கும் நம்ம எந்த விதத்தில் இருக்கோம், எப்படி இருக்குன்னு போது வேதம் தெளிவாக சொல்லுது. அதோடைய கதாபாத்திரம் என்ன, அதனுடைய கிளைமாக்ஸ் என்ன, அவனுடைய அர்த்தங்கள் என்ன, எதுக்காக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு படிச்சோம்னா தான் இதாக இருக்கும். 3வது அதிகாரத்துக்கு வருவோம். 3வதுக்கு முக்கியமான காரணம் என்ன, யார் சொல்லப்பட்டிருக்குது, அதில் யார் இயேசு சந்திக்கிறதுக்கு வராரு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? வாய் திறந்து பேசுங்க. நிக்கோதேமுன்னு ஒருத்தர் வராரு, இயேசு இடத்துல வராரு. இயேசு தேவனே உன்னிடத்தில் தேவன் இல்லாவிட்டால் நீ செய்கிற அதிசயமாக யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோகத்தை பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லுகிறார். அப்போ இதை சொல்லிவிட்டு மீண்டும் ஒன்று என்ன சொல்ல வராரு? அவர் என்ன சொல்கிறாரு? நிக்கோதேமே, ஒருவன் தாயினிடத்தில் மீண்டும் பிரவேசிக்க முடியுமா, எப்படி பிறக்கிறதுன்னு சொல்லிக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலின் போதகனாக இருந்தோம், இதை பற்றி நீ அறிவில்லையா, தெரியாதா அப்படி சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? நம்ம பரலோகம் போனால் என்ன செய்யணுமோ, ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் பிறவேட்டால் பரலோகத்தை பிரவேசிக்க மாட்டேங்குன்னு சொன்னார். அப்போ நான் எதுக்காக நான் சொல்ல வரணும் போது, நம்ம உண்மையிலே வேதத்தை படிக்கிறோமா, வேதத்தில் உள்ள தியானத்தை நம்ம வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட். அப்போ இந்த அதிகாரத்தில் முக்கியமான இன்னொரு வசனம் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், மனப்பாட வசனம். 16வது வசனம். அப்போ எதுக்காக நான் மீண்டும் மீண்டும் நான் வற்புறுத்தணும் போது, நான் படிக்கணும் போது அடுத்து கேட்கும்போது பதில் சொல்லணும்னாக்கா நான் உண்மையில் தேவனை சார்ந்து இருக்கணும். அப்போ கீழ்ப்படுதல் முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரு? obedient to God. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுதல எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது கீழ்ப்படுதல் வேணும். கீழ்ப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியை இருக்கார். பரிசுத்த ஆவியை தான் உங்களை நினைப்பு விட்டு எல்லா காரியத்தையும் சொல்ல வரார். புரியுங்களா? இப்போ இந்த காரியத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்துக்கும் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே ஏன் சில பேர் வராமல் இருக்காங்க? எவ்வளோ சத்தியம் சொல்கிறோம், போய் சொல்கிறோம், ஏன் கிறிஸ்துக்குள்ளே வராமல் இருக்காங்க? அதுக்கு உண்டான வசனம் அதே 3வது அதிகாரத்தில் இருக்குது. எந்த வசனம்? பைபிள் பற்றி திறக்கக்கூடாது. கரெக்டாக மைண்டில் ஏறணும். உள்ளத்துக்குள்ள ஒரு கிரியை செய்வார். வாயின் வார்த்தையில் அவர் சொல்ல வராரு. அதே 18-19 வசனம் வாசிங்க.
3:18-19. இப்போ இந்த வசனம் நமக்கு என்ன போதிக்குது? ஏன்னா நம்ம நிறைய கிறிஸ்து பற்றி சொல்கிறோம், பல சுகாதார செய்திகள் சொல்கிறோம், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் யாரால் கை கொள்ள முடியும் அப்படின்னு சில பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் கிறிஸ்துவ வர முடியல. இப்போ ஏற்றுக்கூடாது தான் இன்றைக்கி எத்தனை பேர் நிறைய கிறிஸ்துவர்கள் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்க முடியும். அதனால தான் இங்கே இல்லாமல் இருக்குது. மீண்டும் மீண்டும் ஏன் அதை வலியுறுத்தணும் போது இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், மற்றவங்க கேட்கும்போது பதில் சொல்லணும். நம்ம தானியேலை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வெளிப்படுத்தி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஊழியர் வந்து இது மாதிரி கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல எப்போ தயாராக இருக்கணும். சரி, 3ஆம் அதிகாரம் இன்னும் சில வசனம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை 4ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 4ஆம் அதிகாரத்தில் யாரை பற்றி இங்கே பேசுது? சமாரிய ஸ்திரீ பற்றி. சமாரிய ஸ்திரீ இயேசுடன் உரையாடும் போது இயேசு என்ன சொல்ல வராரு, இயேசு அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? நீ யூதனாக இருக்க என்னது தண்ணீர் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ இந்த தண்ணி மொண்டுனாக்கா உனக்கு தாகம் தீர்க்காது, நீ என்னது கேட்டதுனாக்கா தாகம் தீர்க்கும் போது அப்போ எனக்கு தர வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது தர வேணும்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பல விஷயங்களை பேசுகிறாரு. அப்போது சமாரிய ஸ்திரீயுடைய குணலட்சணங்களை சொல்லும்போது, நீ இப்போ உன் புருஷனை போய் கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு புருஷன் இல்லை அப்படி சொல்லும்போது, ஆமாம் நீ சொன்னது உண்மை தான், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தால இப்போ இருக்கிற புருஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாம் சொல்லிட்டு வரும்போது, எல்லா காரணம் பேசும்போது கிறிஸ்து வரும்போது எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் சொல்லுவார் நான் கேட்டுக்கொள்ளும் போது, அப்போது அந்த தண்ணீர் மொண்டு கொண்டு அந்த ஜீவ தண்ணீர் என்பது நீ பேசுகிற அவரே நான். மற்றவங்களுக்கு யாருமே வெளிப்படுத்தலை, ஆனால் சமாரியத்துக்கு தான் முதல்ல வெளிப்படுத்தினார். உன்னுடைய பேசுகிறவர் அவர் நானே. அப்போ தேவன் எல்லா சமாரியத்திட்ட பேசும்போது நீங்களும் நானும் எந்த விதத்தில் தொழுதுக்கிறோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறார். சொல்லுங்க, பேசுங்க. அதில் 23, 24 படிங்க. அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து நம்ம உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இருக்கார். நாம் உண்மையாக இருந்தாலும் தேவன் உண்மையில் இருக்கிறார், அவர் மறுதலிக்க மாட்டார். நம்ம உண்மையில் இருக்க தான் இருக்கிறோம், அவர் உண்மையில் இருக்கார். நம்ம கேட்கறதுக்கோ வேண்டுதலுக்கோ அவர் மறுதலிக்க மாட்டார். அப்போ ஆவியோட உண்மையோட தேவனை தொழுது கொள்ளணும். அப்போ திருச்சபையில் மட்டும் நம்ம ஆவியோட உண்மையோடு இருக்கிறோமா, இல்லை வெளியில் ஆவியோட உண்மையோடு இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்னும் எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க. நம்ம அட்வான்ஸ் கொடுத்த ஒரு பிரயாசம், நல்ல ஒரு அன்பு பரிசு, தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, அதை நம்ம சொல்ல முடியுமா? மற்றவங்களுக்கும் நமக்குள்ள எத்தனையோ பேர் பிரயாசப்பட்டாங்க, ஆனால் அந்த பிரயாசத்தை தேவன் நம்ம கொடுத்துருக்காரு. அந்த வசனம் எங்கே இருக்குது? அதே 4ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் படிங்க. இல்லை 38ஆம் வசனம்.
இப்போ எத்தனை பேர் நிறைய ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு எல்லாத்தையும். அன்றைக்கி எத்தனை பேர் ஊழி செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க. கடைசி மூமெண்ட்டை நம்ம எல்லாம் தெரிஞ்சுன்னு நம்ம தான் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. எத்தனையோ பிரயாசப்பட்டாங்க, அதை எவ்வளோ அறிவிக்க முடியல, எவ்வளோ பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து சௌந்தரிய அட்வான்ஸ் கிட்ட தான் இதை கொடுத்துருக்காரு. இதை உணர முடியுது அவங்களால? முன்ன வேதத்தை படிக்கும்போது நிறைய காரியங்களை ஆண்டவர் உணர்த்துறாரு. அதை உணர முடியாத தேவன் கொடுக்குறாரு. அதை நம்ம சரியான முறையில் யூகிக்கிறோமா, உள்வாங்கிக் கொள்கிறோமா? தேனை கண்டுபிடித்தால் மட்டுமே சாப்பிடு, இல்லைனால் வாந்தி பண்ணிவிடுவான்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில் எல்லாம் வாங்கின்னு இருந்தால் என்ன ஆகும்? நம்ம அடுத்த சொல்லணும். அரிசி வலையில் போட்டுட்டோம், கொதிக்கிற அரிசி போட்டு மூடி வச்சக்கா இருக்குமா? கொதிச்சு வெளியில் தான் வரும். அப்போ நம்ம உள்ளத்தில் இருக்கிற ஆண்டோடைய சொன்ன வார்த்தைகளை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை அங்கே கொடுத்துருக்காரு. சரி, இன்னும் 4வது அதிகாரத்தில் இன்னும் வேறு ஏதாவது சொல்ல முடியுதா? அந்த அம்மா போய் ஊரில் சொன்னாங்க, மற்றவங்க எல்லாம் வந்தாங்க. ஆண்டவரை 2 நாள் தங்கிடுறோம், இங்கே உடைய வசனம் நாங்கள் கேட்கணும் அப்படின்னாங்க. ஆண்டவர் 2 நாள் தங்கியிருந்து அந்த வசனம் மூலம் கேட்டதுனால அவர் சொல்கிறாங்க, இஸ்திரியை நீ சொன்னது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தையை கேட்டது மட்டும் நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், இவர் தான் ஜீவனுள்ள கிறிஸ்து அப்படி சொல்லி அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. இப்போ நீங்களும் நானும் எந்த விதத்தில் இருக்கிறோம்? ஒரு சமார இஸ்திரி வந்து சொல்லி மற்றவங்களுக்கு பரப்பி அந்த ஊரையே மணந்துரும்படி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், பைபிளை படிச்சிருக்கோம், பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கோம், பல சுவிசேஷங்களை கேட்குறோம், எல்லாம் செய்கிறோம். நம்மளால் மற்ற காரியங்களை செய்ய முடியுதா? நம்ம எந்த விதத்தில் இருக்கிறோம்? உண்மையிலே கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கிறோமா? சரி, இந்த அதிகாரம் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம்? அது முதலாம் அற்புதம், இது 2வது அற்புதம். ஒரு ராஜாவின் மனுஷன் தன்னுடைய மகன் வந்து மரண அவஸ்தையாக இருக்கிறான். ஆண்டவர் நீர் வந்து சுகப்படுத்த சொல்லி கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அதிசயங்கள் அற்புதம் காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறார். மீண்டும் சொல்கிறாரு, என் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், நீ வந்து சுகப்படுத்தும் என்பது, நீ போ, உன் மகன் சுகமடைந்திருக்கிறான். அந்த விசுவாசத்தில் போகிறோம். இவன் போகும்போது வேலைக்காரர்கள் மென்கள் வராங்க, உன்னுடைய மகன் சுகம் அடைஞ்சிட்டான், எத்தனை மணி நேரம் அப்படி இருக்கும்போது இந்த மணி நேரம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இத்தனை மணி நேரத்தில் இருந்தது. இப்போ நீங்கள் நானும் எந்த விசுவாசத்தை விசுவாசிக்கிறோம்? வேறு ஒன்றுமே அங்கே சொல்லலை. நீ இப்போ உன் மகன் பிழைத்திருக்கிறான். அப்போ ஆண்டவர் செய்து 2வது அற்புதம். சரி, 5வது அதிகாரத்துக்கு வரும். 5வது அதிகாரத்தில் இன்னும் கிளைமேக்ஸ் இருக்குது. நான் யார் இங்கே கதாபாத்திரமாக இருக்காங்க? ஆண்டவர் இயேசுங்க என்ன சொல்ல வர்றாரு? அந்த இடம் எப்பேற்பட்ட இடமா இருக்குது? யாருக்கு சுகம் தராரு? கொஞ்சம் அப்படி யோகம் பண்ணி பாருங்களேன். நம்ம நிறைய படிச்சிருக்கோம், எல்லாம் செய்கிறோம், இது பண்ணுறோம். ஆட்டுத்தொழுவம் இது குளம், பெருசா குளம், அங்கே 38 வருஷமாக பிரியாணி கிடந்து இருந்திருக்கிறான். ஆண்டவர் வந்து அங்கே என்ன கேட்குறாருன்னு முதல்ல வரும். 6வது வசனம் படிங்க. 5வது அதிகாரம் 6வது வசனம். அப்போ நிறைய காரணம் பார்க்கும்போது தேவன் நம்மளை தேடி வர்றார். நீ வேதை சிந்த மதங்களை போய் தேடி போய் எனக்காக ப்ரேயர் பண்ண ஆண்டவர் அங்கே தேடி வர்றாரு. நீ சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா? இப்போ ஒவ்வொரு காரணம் பாட்டு எல்லாரையும் பார்த்துக்கிறா, நீ சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா? நான் எந்த விதத்தில் இருக்கிறேன்? நான் எப்படி இருக்கிறேன்? அப்போ தேவன் வந்து எல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் எழுந்து குளத்துக்கு போகிறது மட்டும் மற்ற முந்தி கொள்கிறேன், என்னை யாரும் எடுத்துன்னு போகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ,
உடனே அவன் படுத்துட்டு மட்டும் சுகமாகி போகிறான். இப்போ நீங்களான எந்த விதத்தில் சுகப்பட்டுருக்குறோமா? தேவனில் வந்து கேட்டிருக்காரா? நம்ம அநேக ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கேன், நான் ஜுரமாக இருக்கேன், எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எனக்கு சுகம் தாரும் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்துமா ஆண்டவரே வேண்டும். சில நேரத்தில் கிடைக்குது, சில நேரம் கிடைக்காது. பல பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் தேடி வந்து 38 வருஷமாக இருந்த மகனை சுத்தமாக கொண்டு விரும்புகிறாயா? நீ உன்னை படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உன்னை சுகம் பண்ணி போகிறான். அந்த வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை, ஆணை பார்ந்த வல்லமுள்ள கரங்களால் தொட்டு சுகப்படுத்த தேவனாக இருக்கிறார். நீங்களான அதை விசுவாசிக்கிறோமா? இவன் சுகமாகி போகிறான். அங்கே சதுசேதம் பதிச்சேர என்ன கேட்குறாங்க? உன்னை சுகப்படுத்தினது யார்? அப்போ இயேசு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சிருக்காரு. எனக்கு தெரியாது. இப்போ சதுசேதம் பதிச்சேர ஓய்வு நாளில் இது சுகப்படுத்தினது யார்? அப்போ இவனை வெளியே தள்ளி வச்சுட்றாங்க. ஆலயத்துக்கு மீண்டும் வராரு. வரும்போது அங்கே இவன் தலைப்படுத்த பார்க்குறாரு. நீ சுகமானதுக்கா இனி கேடு வராது, பாவம் செய்யாதே போ. இப்போ நீங்கள் நானும் வியாதிப்படுற காரணம்னாக்கா பாவம் தான் முக்கியமான காரணம். அவன் செய்த பாவம் தான். அவன் 38 வருஷமாக படுக்கையில் கிடந்தான். சார் இனி பாவம் செய்யாதே, கேடு வந்து வராதபடிக்கு. அப்போ தேவனுடைய பாதத்தில் நம்ம சேர்ந்து இருக்கும்போது, அவரோட உருவாடும் போது எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இது 3ஆம் அற்புதம். 6வது அதிகாரத்துக்கு வருவோம். இங்கே என்ன நடக்குது? இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கே யார்கிட்ட என்ன கேட்குறாரு? என்ன அற்புதம் செய்கிறாரு? என்ன நடந்தது சொல்லுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம மத்தேயு, மார்க்கு, லுக்கு எல்லா சுவிசேஷனில் படித்தது தான். மீன் இந்த இடத்துல வருது. மலைப்பிரசங்கம் நடத்துகிறாரு. நடத்தும்போது எல்லா மக்கள் வந்து திரண்டாக கொடுக்கும்போது, இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, இவங்களுக்கு எலர்ஜி போவாங்களே, இவங்க சாப்பிட்றது எதாவது உண்டா அனும்போது, பிலிப்பி வந்து அந்த இடம் அந்த சொல்லும்போது, ஒரு பையனுக்கு அவன்கிட்ட 2 மீனும் 5 அப்பளும் உண்டு, இத்தனை பேரும் கொல்லணுனாக்கா பத்தாதே, சிலை கொண்டு வாங்க. அது ஆசீர்வாதத்தை அங்கே 5000 பேருக்கு போஷிக்கிறார். 5000 பேருக்கு போஷிக்கிறார். மீதி இருக்க துணிகளை 12 கோடி நிறைய நிரப்பி வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் நானும் இந்த பாடத்துலேருந்து என்ன கற்றுக்கிறோம்? நம்ம சாப்பாடை நம்ம சில பேர் விருந்துக்கு போனாக்கா, இதுக்கு போனால் வாங்கி வச்சுக்கோங்க பிளேட் நிறைய, பாதி சாப்பிட வசனம் கொண்டு போய் வேஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் எத்தனையோ பேர் உணவு கிடைக்காம ரொம்ப அவசப்பட்டு இருக்காங்க. அவங்களாம் உணவு கிடைக்கல. நம்ம யோசித்து பார்க்குறோமா? நமக்கு தேவையான உணவு எடுத்தோமோ அது வரைக்கும் சாப்பிட்டோம், பரவாயில்ல. அங்கலாய்ப்பு ஆத்திரம் நிறைய, அது பிரியாணி வேணும், அது சாப்பிட முடியாமல் கொண்டு போய் ஊதலில் போடுவாங்க. இன்றைக்கி சென்னை பட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேடிஸ், சார் நிறைய பேர் பட்டினியாக இருக்காங்களே, இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க. ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு ஃப்ரிட்ஜு, ஓவனு எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அதில் போர்டு போட்டாங்க, உங்கள் வீட்டில் மீதமான உணவு இருந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை கொண்டு வந்து இங்கே சேமித்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அதில் இன்னொரு போர்டு போட்டாங்க, யாருக்கு பசி இருக்காங்களோ அவங்க வந்து இது உணவு எடுத்து போய் சாப்பிட்லாம். இன்றைக்கி நிறைய பயனாளிகள் வந்து நிறைய பேர் அங்கே பயனடைகிறாங்க. இப்போ இதுலேருந்து என்னது? தன்னார்வ உணர்வு வேணும், மற்றவங்களுக்கு உணவு. அதுதான் சொன்னார், வீணான துணிக்கு சேர்த்து வைங்கள், வீணாக பண்ணக்கூடாது அப்படின்னார். இப்போ நீங்கள் நானும் எந்த இடத்துல எப்படி இருக்கிறோம்? சரியான முறையில் பணத்தை செலவு பண்ணுறோமா? பணம் தேவனை ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, அதை ஒழித்து கொடுக்குறோமா? இல்லை வீண் பண்ணுறோமா? வீணான காரியங்களை உபயோகப்படுத்துகிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச ஏற்பாடு தர்க்கம் உண்டாது. இவர் யார் என்ன பண்ணுற, ரொம்ப அதிசயம் செய்கிறாரு, இவர் விட்டுட்டா இது பண்ணுவேன்னு
அடும்போது மன்னா பற்றி பேசுகிறாரு. அந்த மன்னா பற்றி பேசும்போது ஜீவாப்பம் நானே. இந்த ஜீவ அப்பம் நான் என்னும்போது அந்த மன்னா கொடுக்கும்போது மோசே கொடுக்கல, பிதா தான் கொடுத்தாரு. அந்த பிதா பரலோகத்திலிருந்து அனுப்பின மன்னா ஜீவாப்பம் நானே, என்னை புசிக்கிற மறித்தாலும் பிழைப்பான்னு சொல்கிறாரு. இப்போ இதில் நமக்கு வருதா? இன்னொன்று அது இன்னும் அதிகமாக சொல்ல வர்றாரு. திருவிருந்து ஆராதனை பற்றி அந்த இடத்துல அழகாக சொல்ல வர்றாரு. அந்த இடத்துல என்ன கிளைமாக்ஸு, என்ன வசனம் சொல்கிறாரு, அதை சொல்லுங்கள் அப்படியே. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அது 54லேருந்து 59 வரைக்கும் 60 வரைக்கும் படிங்க. 6ஆம் அதிகாரம் 54லேருந்து 60 படிங்க. படிங்க. புரியுதுங்களா? இப்போ அருமையான வசனம், அழகான வசனம். நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கோம், எவ்வளோ பிரச்சனை கேட்டிருக்கோம், திருவிருந்தாரனை பற்றி பேசியிருக்காங்க. இந்த வசனம் நமக்கு ஏன் ஞாபகத்துக்கு வரதில்லை? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு அவனும் நினைத்திருப்பேன், நானும் அவனும் நினைத்திருப்பேன். அவன் கடைசி நாளில் எழுப்புவேன், அவன் மறித்தாலும் பிழைப்பான். இப்போ இந்த அருமையான வசனங்கள் எல்லாம் ஏன் நம்ம உள்ளத்தில் இருக்க முடியல? எப்படி 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் படித்தோமோ, அப்போ சில காரியங்களை வந்து நம்ம வெளிப்புறமான காரியங்களை, வெளிப்புற தோற்றத்தை தான் இருக்கிறோமே தவிர உட்புறமான கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரல. அவருக்குள்ளே ஒன்று ஜீவிக்க முடியல, அவருக்கு இடத்த கொடுக்க முடியல. இந்த இடத்துல எப்போ இடம் கொடுக்குறோமோ அந்த இடத்துல அவர் தங்கியிருக்கும் போது எல்லா காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார். நான் புத்தி உள்ளோன்னு சொல்லலை, ஞானம் உள்ளோன்னு நான் பேசலை. ஆனால் எல்லாரும் தெரிஞ்சுன்றது தான் பேசுகிறேன் தவிர யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. இவர் தான் தெரியும், இவர் தான் பேச வர்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. எல்லோரும் நம்ம தெரியணும், நம்ம படிக்கிறது என்ன, வேதத்தை ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், எதனால் படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிங்கன்னா தான் செயல்பட முடியும். இல்லைனாக்கா எதுவுமே செயல்பட முடியாது. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம படிக்கணும் போது அப்போ தேவன் சொன்ன காரியங்களை நம்ம எந்த விதத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 7ஆம் அதிகாரத்தில் என்ன அந்த இடத்துல நடக்குது, என்ன சொல்ல வராரு அப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். யாராவது ஒரு வசனம் ஏதாவது அதிகமாக திரும்பி பின் பக்கத்து வரேன் நான். இப்போ சில பேர் நினைக்கலாம், இவர் ரொம்ப அதிகமாக பேசுகிறாரு, இவர் தான் தெரிஞ்ச மாதிரி, இவர் தான் பேசுகிறாரா இல்லை ஆவியானவர் பேசுகிறாரா? சில பேருக்கு யூகத்தில் வர மனசுக்குள்ளே இருக்கும், கேட்குற கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க. அதை 7:17 முதல்ல படிங்க. 7ஆம் அதிகாரம் 17 வசனம். இப்போ தேவன் பேசக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நான் எதுவும் சுயமாக பேசலப்பா, அவர் என்ன சொல்ல வர்றாரு அதை நான் பேசுகிறேன். 2வது என்ன சொன்னேன், அவர் என்ன சொல்லுறாரோ அதன்படி செய்யுங்கள். இதை முழு வேதம், அந்த ஒரே வசனம் போதும், வேறு எதுவுமே இல்லை. அப்போ தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நான் பேசுகிறேன்னும் போது, உண்மையில் அவர் சார்ந்து வாழும்போது, அவரோட இணைந்து வாழும்போது, அவரோடு கூட இருக்கும்போது மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும். இதை எப்படி அனுபவத்தில் கொண்டு வரலாம் என்பது 37 வாசிங்க. 37. அப்புறம் 38, 39.
புரியுதுங்களா? இப்போ அவர் இலவசமாக கொடுன்னு சொல்ல வர்றாரு. ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் அவன் இலவசமாக பெற்றுக்கொள்வான்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாத்தையுமே எல்லா காரியத்தையுமே ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் வாங்க, தாகமாக இருக்கிறியா, என்கிட்ட வா. அந்த தண்ணீரை வாங்கி குடிக்கிறவனுக்கு அவன் உள்ளத்தில் இருந்த ஜீவ நதிகள் ஜீவனுள்ள நதி ஓடும் அப்படின்றார். நான் வசனத்தை பேசின எல்லாம் சொல்லணும் போது அவர் ஆவியானவர் உள்ளத்தில் கிரியை செய்யும் போது அவர் நினைவுபடுத்தும் போது எல்லா காரியத்தையுமே செய்ய வல்லவராக. அப்போ நாம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம் போது, நான் அவரோடு இணைந்திருந்தால் சங்கீதம் 23 அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தமிழில் படிங்க. புரியுதுங்களா? நன்மையும் கிருபையும் அவரை தொடரும். எப்போ அந்த நன்மையும் கிருபை இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய வீட்டில் நினைத்திருக்க முடியும். அவளோடு இணைந்திருக்கும் போது, அவருடைய எல்லா காரியத்தையும் செய்யும்போது தேவன் நம்மளோட இருந்திருக்காரு. அப்போ இந்த காரியத்தில் நம்ம ஒன்றும் என்ன செய்யணும்? உண்மையில் அவரோடு இணைந்திருக்கிறோமா? நன்மை கிருபை தொடருமா? அவர் கிருபை இல்லாமல் நல்லா ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. சரி, 8வது அதிகாரத்துக்கு வருவோம். 8வது அதிகாரத்தில் என்ன கிளைமாக்ஸு, என்ன கதாபாத்திரம், அங்கே யார் கதாபாத்திரமாக இருக்காங்க? மூடி சிஸ்டர் பைபிள் மூடுங்க போல. அங்கே யாருக்காக என்ன செய்கிறாங்க, யார் அங்கே கதாபாத்திரம், யார் வீட்டில் வந்திருக்காங்க, ஏசு எதுக்காக வந்தார், அங்கே என்ன பேசப்படுது சொல்லுங்கள், வாய் திறந்து பேசுங்க. எல்லோரும் படித்தது தானே, எல்லோரும் தெரிஞ்சது தானே, தெரியாது ஒன்றும் கிடையாதுல்ல. மார்த்தாலும் மரியாள் வீட்டுக்கு வராரு, அங்கே விருந்து வைக்கிறாங்க. விருந்து வைக்கும்போது முதல்ல மரியாள் வந்து தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதத்தில் தேய்க்கிறாங்க. அந்த வீடு பூரா முழுசாக வாசனை வருது. அப்போ யூதாஸ் கரியத்து வந்து சொல்கிறான், இதை விற்று 300 பணத்தை கொடுத்தா தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ இந்த காரியத்தில் பார்க்கும்போது அந்த பரிமள தைலம் சொல்கிறாரு, என்னுடைய மரண நாளுக்காக வைத்திருந்தால் அவளை விட்டுவிடு. அப்போ ஒரு திருச்சபையில் வந்து ஒரு தைலத்தில் ஒரு செத்து போனால் என்ன ஆகும்? அந்த தைலம் பூரா கெட்டுப்படும். அந்த தைலத்தை நம்ம அனுமணத்தை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும்? வீடு பூரா மனமாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு தேவன் சொல்லாத மரணத்தை தெரிவிக்க முடியாத மதனா மரியாள் 300 ராத்தில் விற்கக்கூடிய அளவு பணத்தை வந்து தன்னுடைய பாதத்தில் வந்து இது பண்ணான். எல்லாமே செய்தான். இது எல்லாம் முடிஞ்சது. இன்னொரு காரியத்தை அந்த இடத்துல 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே ஒரு முக்கியமான கிளைமாக்ஸ். அந்த இடத்துல யார் கதாபாத்திரம், அங்கே என்ன நடக்குது? சதுசேர் பரிசேர் எல்லாமே வந்து ஒன்றா கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவரோட என்ன பேசுகிறாங்க அது சொல்லுங்கள். ஒரு விபச்சார ஸ்திரியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. மோசே சொன்னார், இவரை கல் எடுத்து கொன்னுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் பார்த்தார், குனிஞ்சு எழுதிட்டே இருந்தார். மறுபடியும் தொந்தரவு பண்ணாங்க. இதுக்கு நீ என்ன சொல்லுங்க சொன்னார். அவன் எழுந்து எல்லாரும் இப்படி முகத்தை பார்த்தாரு. உங்களிடத்தில் யார் முதலாவது பாவம் செய்யாத இருக்கணும், அவன் கல்லெறி கடவுள்னு சொன்னார். யாராவது கல்லெறிஞ்சாங்களா? யாருமே கல்லெறியலை. ஆண்டவர் அண்ணந்து பார்த்தாரு. ஸ்திரீயை உன்னை யாரும் குற்றப்படுத்தவில்லையா? எல்லாரும் பற்றி நீ மட்டும் தானே சொன்னார். நானும் உன்னை குற்றப்படுத்தலை, நீ போ, பாவம் செய்யாதே. நீங்களும் நானும் என்ன படிக்கிறோன்னாக்கா, தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கார், மன்னிக்கிற தேவனாக இருக்கார். நீ என்னதான் பாவம் செய்தாலும் மன்னிக்கிற தேவனாக இருக்கார். அப்போ அவளுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தா, கடவுளோடு இணைந்திருந்தா சொன்னார், பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ போய் இனி பாவம் செய்யாதே. அப்போ நீங்களும் நானும் இதிலேருந்து என்ன கற்றுக்கிறோம்? அப்படியும் பாவம் செய்யலாமா? இனி பாவம் செய்யாதே.
அப்போ அங்கே இருந்தவங்க அத்தனை பேருமே குற்றம் செய்திருந்தாங்க. அதனால் யாரும் குற்ற உணர்வு இருந்தது. யாருமே ஒன்றும் செய்ய முடியல. எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. நிமிர்ந்து பார்த்தாரு. நீ பாவம் செய்யாத போ, நானும் உன் மேலே குற்றம் சுமத்தலைன்னாரு. இப்போ இதில் 8வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வசனம் ஒன்று வருது. அந்த வசனம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேசுகிறோம், நிறைய சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த வசனத்தை எல்லாருக்கும் மனப்பாட வசனமாக இருக்கும். சொல்லுங்க. 32வது வசனம், சத்தியத்தின் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ எந்த அளவு சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம்? எதுலேருந்து விடுதலை ஆக்கியிருக்கோம்? பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கேனா? என்னை இச்சத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கேனா? மற்றவர்களை பற்றி தவறாக பேசுறது விடுதலை ஆகியிருக்கேனா? திருச்சபையில் மற்றவர்களை பற்றி நான் புறக்கணிக்கிறேன்னா? எதுலேருந்து விடுதலை ஆகியிருக்கேன்? நல்லா சொல்லுங்களேன். ஒவ்வொரு அதிகாரம் நான் படிக்கும்போது இதில் உள்ள வசனம் என்ன சொல்லுது அப்படின்போது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அடுத்த நான் பிரசங்கம் பண்ணுறேனாக்கா இந்த வசனம் சொல்லும்போது அடுத்த வசனம் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லுவார். ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட முன்னாள் பற்றி ஆண்டவரை இன்று என்னோட கூட பேசும் அப்படிங்கும்போது உங்களோட பேசுவார். 8வது அதிகாரம் முடிஞ்சது. 9வது அதிகாரத்துக்கு வருவோம். 9வது அதிகாரத்தில் யாரை பற்றி பேசுது, அங்கே என்ன சொல்ல வராரு, அங்கே யார் முக்கியமான கதாபாத்திரம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எத்தனையோ முறை இது பிரசங்கம் கேட்டிருக்கோம். நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். நோ, இவன் பிறந்தது குருடனா பிறந்திருக்கான், இவன் செய்த பாவமோ, இவன் தாய் தகவன் செய்த பாவமோ அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் செய்த பாவம் இல்லை, தாய் தகவன் செய்வதில்லை, தேவன் மகிமைப்படியா அதுங்க சொல்லுறாரு. இப்போ இந்த இடத்துல அவன் குருடனா இருக்காரு, கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு கிரியை செய்கிறாரு. அந்த கிரியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எதை யூகித்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. அவர் கூப்பிட்டு அவனுக்கு நிற்க வச்சுட்டு பூ அப்படி வச்சு துப்புறாரு. அந்த உமிழ்நீரால் சேரை உண்டாக்கி அவன் கண்களை தடவி நீ இப்போ சிலாம கோயிலில் போய் கழுவிட்டு வா அப்படின்றாரு. இந்த கதாபாத்திரத்தில் இந்த கிளைமாக்ஸ் எதை ஞாபகப்படுத்துது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அவர் யார் என்று நிரூபித்து காமிக்கிறாரு. அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். தூண் துப்புனார், அந்த ஊனில் சேரு உண்டாக்குனார், சேரு உண்டாக்கி அந்த சேரு தூக்கி கண்ணில் பூசினார். நீ போ ஸ்லோகம் கல்லில் போய் கழுவிட்டு வா அப்படின்னாரு. அவன் பார்வை அடைஞ்சான்னார். அப்போ இந்த கிளைமாக்ஸ் எதை ஞாபகப்படுத்துது, அவர் யாருன்றது அதிகாரப்பூர்வமாக காண்பிக்கிறாரு. ஞாபகத்து வருதா? கரெக்டாக பார்க்கணும். இன்னும் என்னை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எதனால் உண்டாக்குனார்? மண் பிசைஞ்சு களிமண்ணால் பிசைஞ்சு பொம்மை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை வாயில் ஊதினார். ஜீவ ஆத்மா நான் தானே ஒன்று படைத்தவன், நான் சரி நீ இப்போ கழிண்டுவா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமாக காமிச்சார். இதை பேர் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? ஞாபகப்படுத்தி பார்த்துருக்கோமா? அது எச்சியை துப்புனார், சரி உண்டாக்குனார், கண்ணில் பூசினார், இப்போ கழுவிணுவா அப்படின்னாரு. கண்ணை பார்க்குறான். கண்ணை உண்டாக்கின அவர், ஆத்மா கொடுத்துற அவர், என்னையும் ஒன்றையும் உருவாக்கினவர் அவர், படைப்பின் காரணக்கர்த்தா அவர் தான் அங்கே பேசுகிறார். அப்போ இவன் சுகமான உடனே சதுசேனை பற்றி நீ எப்படி சுகமானாய்? இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், சேர் உண்டாக்குனார், கண்ணில் பூசினார், எனக்கு கழுவின்னு சொன்னார், நான் பார்வை அடைஞ்சேன். அவர் யார் எனக்கு தெரியாது. சரி, இவனை நம்ம அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, இவன் எப்படி பார்வடைஞ்சான்? எங்கள் பையன் தான் தெரியும், குருநாதன் தான் தெரியும், இப்போ எப்படி பார்வடைஞ்சான் எனக்கு தெரியாது, அவனே கேளுங்க. ஏன்னா இவங்களுக்கு சட்டத்திட்டம் போட்டுருந்தாங்க. ஏசு கிறிஸ்து யாராவது கிறிஸ்துன்னு சொன்னாக்கா அவங்கள உடனே சபையிலேருந்து நீக்கிடுவாங்க, தேவாலயத்துக்கு யாரும் வர முடியாது. அதனால் பயந்து சொல்லாமல் இருந்தாங்க. அவர் மீண்டும் இவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ எப்படி சுகமான போது, நான் தான் முன்னுமே சொன்னனே, நீங்கள் கேட்கலையே. அவர் சீசனாருக்கு விரும்புகிறீங்களா? எங்களுக்கு போய் அறிவிக்கிறேன், முற்றிலும் பாவத்தில் பிறந்த நீ எனக்கு போதிக்கிறியா?
அப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க 9:31 வசனம் வாசிங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க முற்றிலும் பாவிக்கு தேவன் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியுமே. அவன் கேள்வி கேட்குறான், அவர் பாவியாக இருந்தால் என்னை சுகப்படுத்தியிருக்க முடியாது. உங்களுக்கு இன்னும் உணர்வு வரலையா? நீங்களும் நானும் எந்த விதத்தில் உணர்வு உள்ளவனாக இருக்கிறோம்? இன்னும் கர்த்தர் யார் என்றது இருக்கிறோமா? கர்த்தரை பற்றி அபிப்பிராயம் நம்மகிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் செஞ்சுட்டு பாருங்கள். நான் எதுக்காக சர்ச்சுக்கு வரேன், எதுக்காக பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன், உண்மையில் நான் அனுதினமாக பைபிளை படிக்கிறேன்னா? ஆண்டவர் சொல்கிறாருங்க, எரேமியா 31:33 படிங்க. எரேமியா 31:33, ஜெரேமியா 31:33. பாருங்கள் எவ்வளோ பெருமிதமாக இருக்குது இந்த வாக்குத்தத்தம், இந்த ஆசீர்வாதம், நமக்கு உடன்படிக்கை எப்படியா இருக்குது. அப்போ நம்ம இருதயத்தில் எழுத தயாராக இருக்கார். அவருடைய ஜனமாக இருப்பார், நான் அவர் தேவனாக இருப்பேன்றாரு. அப்போ நீங்களும் எந்த இடத்துல தேவனுக்கு இடம் கொடுக்குறோம்? புரியுதுங்களா? அவர் சதுசேரி 10 பேர் கேட்கும்போது அவன் பாவி நாங்கள் நினைக்கும் போது, அவர் பாவியாக இருந்தால் என் கண்ணு திறந்துருக்க மாட்டார், அவர் ஜீவனுள்ள தேவனை இருக்கிறதுனால தான் கண்களை திறந்தார் அப்படின்னார். அப்போ நம்ம ஜீவனுள்ள தேவனை எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோம், எந்த அளவுக்கு அவர் துதிக்கிறோம், எந்த அளவுக்கு மிகைப்படுத்துகிறோம் அப்படின்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சரி, 10வது அதிகாரத்துக்கு வருவோம். 10வது அதிகாரத்தில் யாரை பற்றி எதை பற்றி பேச வர்றாரு? கொஞ்சம் முக்கியமான வாசனம் சொல்லுங்கள். எல்லாம் புறத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமான வாசனம் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச வாசனம் சொல்லுங்கள். அதில் நிறைய இருக்குது, நிறைய படிச்சிருக்கீங்க. முதல்ல சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன், 9வது வசனம். புரியுங்களா? அதுக்கடுத்து 16வது வசனம், இந்த தொழுதில் உள்ள ஆடுகளை இல்லாமல் வேறு ஆடுகளும் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. இப்போ ஆடுகள் தன் ஜீவனுக்காக நானே கொடுக்குறேன், அதை என்னை விட்டு பின்வாங்கி போகாது, என் பின் சென்று வருன்றார். அப்போ அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்காரு, ஜீவனை கொடுக்குறவர் இருக்காரு. மற்ற சபைகளில் ஆடுகள் இருக்குது, அந்த ஆடுகளும் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? நல்ல மேய்ப்பனோட இருக்காருமா? கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுடங்களை மேய்த்து அமர்ந்தனைகள் கொண்டு போகிறார், என் ஆத்மாவை தேடி நித்தமும் என்னை வழிநடத்து. இப்போ எல்லா காரியத்தையும் நம்ம படிக்கிறதெல்லாம் செய்கிறோம், உண்மையில் அவர் மேய்ப்பனாக இருக்காருன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நிறைய படிக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இதில் இன்னும் ரெண்டு வசனம், முக்கியமான வசனம் இருக்குது. அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? இயேசு கிறிஸ்தை யாராவது கொல்ல முடியுமா? அது கல்வாரி குருசனில் அவர் மறித்தார். யாரை மறிக்க வச்சாங்களா? இது பண்ணாங்க. அதுக்கு உண்டான பதில் இந்த இடத்துல இருக்குது. சொல்லுங்க. அதிலே 10வது அதிகாரம் 18-19 வாசிங்க. 18-19.
போதும் போதும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஏதாவது ஒரு காரணம் வருது, ஏதாவது வியாதி வருது எதுனாக்கா, எல்லாம் அவருடைய அனுபவத்து இல்லாமல், அவர் அதிகாரம் இல்லாமல், அவர் அது இல்லாமல் எதுவும் வராது. அவரது நம்மளை பிரிக்கவே முடியாது. அவர் சொல்கிறார், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்குதுன்றார். அப்போ தலையில் முடிக்கி அந்த அளவுக்கு அவரை இருந்து சொல்லும்போது, நீங்களும் என்ன விசேஷம் இருக்கும்போது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது எந்த அளவுக்கு அவர் வச்சுருப்பார். அவர் அதிகாரம்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாமே அவரால் தான் முடியும். ஜீவனை கொடுக்க முடியும், ஜீவனை எடுக்க முடியும். அந்த அதிகாரத்தை பிதாவின் இருக்கார். அப்போ அவர் யாராவது கொல்ல முடியுமா? அப்போ அப்படிப்பட்ட தேவனை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கும்போது, நம்ம எந்த விதத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பக்தி வினயத்தோடு இருக்கிறோம்? நல்லா சிந்திச்சு பாருங்கள். சரி, 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 11ஆம் அதிகாரத்தில் யாரை பற்றி பேசுது, என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 11ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப நிறைய பேசப்படுது, எல்லா திருச்சபையிலும் பேசப்படுது, பிரசவம் கேட்குறோம். அங்கே யாருக்காக எதை பற்றி சொல்ல வராரு கொஞ்சம் அப்படி எடுத்து சொல்லுங்களேன் பார்க்கலாம். லாசரை பற்றி சொல்லுது. மதனா மரியாள் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க, இயேசு கிறிஸ்து சீடர் சொல்கிறாங்க, லாசரை வியாதி இருக்கிறான், உடனே எங்கள் வீட்டுக்கு வரணும்னு கேட்டார். ஆனால் அங்கே போகலை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறாரு. 2-3 நாள் வெயிட் பண்ணிட்டார். வெயிட் பண்ணுறப்போது சீசரை கூப்பிட்றாரு, வாங்க எருசலேமுக்கு போகலாம். ஐயா அங்கே எல்லாம் கல் இருந்து அறிகிறாங்களே, நீங்கள் ஏன் மறுபடியும் போகணும்? லாசரை நித்தியாக இருக்கிறான், அப்புறம் நான் எழுப்பு பண்ண போகிறேன். அவன் நித்தியாக இருந்தால் சுகம் பெற்றிருப்பானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவன் மறுத்து போனான், அவனை எழுப்ப போகிறேன் வாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே போகிறாரு. போகும்போது வழியிலே நிற்கிறாரு. மதனா மரியாள் அங்கேருந்து ஓடி வராங்க. இயேசு பார்க்குறாங்க. ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் லாசரை மறைச்சிருக்க மாட்டான். பல கேள்வியை கேட்குறாங்க. சதுசேர் பரிசெல்லாம் இருக்காங்க. மீண்டும் மரியாள்கிட்ட போய் சொல்லப்படுது. மரியாள் அங்கேருந்து ஓடி வரா. ஓடி வந்து இயேசுக்கிட்ட பேசுகிறா, பாதத்தில் விழுந்து விளங்குறான். ஆண்டவரை நீ இருந்தால் மதிக்கணும்னு சொல்லிட்டு, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பான்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. 25 வசனம் படிங்க. 11:25. புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறாரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கணும் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்கிறார். எந்த இடத்துல விசுவாசம் மதனா மரியாள் மாதிரி இருக்கா? இல்லை நீங்களும் நானும் அண்ணாலே போல இருக்கிறோமா? இல்லை அந்த ராஜாவின் ஆள் அனுப்பி ஆண்டவரை என் மகன் வியாதிகளை சுகப்படுத்த வாருன்னு சொல்லி கேட்ட அந்த விசுவாசத்தோடு இருக்கிறோமா? எந்த விசுவாசத்தில் இருக்கிறோம்? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அது எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் வராங்க. ரொம்ப துக்கப்பட்டு அவங்க மதனா மறையில் வரும்போது பின்னாடியே அந்த சதுசை பயிற்சி எல்லாம் வராங்க. அவங்கெல்லாம் வேதனையோடு வராங்க. அப்போ இயேசு பார்த்தாரு, இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ லாசரை எந்த அளவுக்கு சிநேகிக்கிறான்றதை பற்றி எங்கே சொல்ல வர்றாரு. 35 வசனம் படித்தீங்கன்னா அதில் இருக்கும். இருக்கா? அப்போ தேவன் எல்லாம் சொல்லும்போது லாசரை எங்கே வச்சிங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னும்போது மகனா மரியாள் சொல்கிறாரு, ஆண்டவரை வச்சு 4 நாள் ஆச்சே, நாருமே. நான் உனக்கு சொல்லலையா தேவன விசுவாசத்தால் மகிமை காண்பான்னு சொன்னேன், விசுவாசம் இல்லையா அவங்கள்ட்ட அப்படின்போது சொல்கிறாரு, இந்த கல்லை எடுத்து போடுங்க அப்படின்போது கல்லை எடுத்து போடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மேலே கண் நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை வார்த்தை நிமித்தம் நீர் செவி கொடுத்த முடியாது உன்னை யோசிக்கிற ஆண்டவரை மகிழ்ப்படுத்தி சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு அதிகாரத்தை ஒருத்தர் கேட்குறோம் சொல்கிறான் போது உடனே செயல்படலைன்னும் போது நம்மகிட்ட அந்த அதிகாரம் இல்லை, தேவன் நமக்கு பதில் தரல அப்படின்னு அர்த்தம். இவர் கேட்ட உடனே சொன்ன உடனே கல் புரட்டு போட்டாங்க. உடனே லாசவே வெளியே வா
உடனே வெளியே வந்தோம். சீலையில் கட்டுப்பட்டிருந்தோம், சீலையை அவுத்து விடுங்க அப்படின்னாரு. சீலையெல்லாம் அவுத்தாங்க. அவட உயிரோட காமிச்சார். அப்போ நீங்கள் நானும் எவ்வளோ வியாதிப்பட்டிருந்தாலும், என்ன பாவம் செய்திருந்தாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இணைஞ்சிருக்கும்போது முடிவு புரிந்தும் நிலைத்திருப்பினர் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் நானும் அவர் நிலைத்திருக்கணும், அவர் ரட்சிக்கப்படணும். அவங்க விசுவாசித்தாங்க. தேவனுடைய மகிமைக்காக பண்ணார். லாசரு உயிரோடு பண்ணார். இந்த 11 அதிகாரம் சாப்டர் க்ளோஸ். 12 அதிகாரத்துக்கு வருவோம். 12 அதிகாரத்தில் என்ன நடக்குது, அந்த இடத்துல எதுக்காக இயேசு அந்த இடத்துல வந்திருக்காரு, அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யூகித்து பாருங்கள். 12 அதிகாரம் பஸ்கா பண்டிகை நேரம். இயேசு கிறிஸ்து அங்கே போகிறாரு. எருசலேமுக்கு போகணும்னு சொல்கிறாரு. ஒரு கழுது குட்டியின் மேல் பவனி வராரு. அப்போது இஸ்ரவேல் குமார்த்தியே, இந்த பிரதர் கிறிஸ்து கழுது குட்டியின் மேல் வரம் இருக்கிறாருன்னு சொல்கிறார். இப்போ வேத வாக்கியத்தை எழுதியிருக்கிறபடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கழுது குட்டியின் மேல் வராரு. அவர் வரும்போது எல்லாரும் வருகிறவர் ஓசன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் வாருன்னு சொல்லி எல்லாம் அவர் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, நிறைய காரியங்களை செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல மகிமைப்பட்டிருக்கும்போது, இவ்வளோ தூரம் எல்லாம் செய்திருக்கும்போது, மற்ற காரியங்களை பார்க்கும்போது, அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாமே பார்த்தா எல்லாம் நாங்கள் எவ்வளோ பண்ணாங்க. ஆனால் மீண்டும் குருசில் ஏன் இது பண்ணுறாங்க? அப்போ நீங்களும் நானும் இதில் என்ன தெரியுங்கனாக்கா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது தேவனுக்கு தான் ஊழியம் செய்யணும். மற்ற காரியங்கள் நான் படித்தாலும் சரி, நான் தசமாக கொடுத்தாலும் சரி, நான் மற்ற அன்னதானம் செய்தாலும் சரி, அதில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நேரில் என்ன சொல்கிறார் பாருங்கள். 26 வசனம் படிங்க. 12:26. யோவான் 12:26. இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சிடும், நல்லா சொல்லி இப்போ நல்லா நினச்சி பாருங்களேன். நான் தானம் தரம்னு பண்ணப்பட்டால் போதாது, ரசமாக கொடுத்துட்டா போதாது, சர்ச்சைக்கு எல்லா காரியத்தையும் செய்த போதாது, அதில் ஒன்றுமே பலனே இல்லை. இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை உனக்கு நினைவுபடுத்திருக்காரு, அதை செய்யணும். உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை செய்யணும். ஆனால் அவனை அதை விட அதிகமாக ஆண்டவர் விரும்புவது என்ன? அவருடைய ஊழியத்தை தான் அவர் விரும்புகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் நான் எங்கே இருக்கணும் அவனும் அங்கே இருப்பான், என்னோட தங்கியிருப்பான். அவனை பிதானவர் கனப்படுத்துவார். எல்லாம் செய்யக்கூடிய காரியங்களும் பிதானவர். ஏன்னா பிதாவர் சொல்லித்தான் அவர் எல்லாம் செய்கிறார். அப்போ நீங்களும் நானும் அந்த விதத்தில் இருக்கிறோமா? கொஞ்சம் அப்படி அலசி பாருங்கள். என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டோட ஊழியத்தை செய்யறதுக்கு விரும்புகிறேன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அவங்களை கேட்கறதுக்கும் நமக்கு ஆள் நாதி இருக்காது. நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கோம், இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்களா, போய் பார்க்க கூட போக மாட்டோம், அவங்களை விசாரிக்க மாட்டோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு மனப்பான்மை இருக்குது? தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நேய தீர்ப்பு கிடைக்கும். அப்போ நீங்களும் இப்படி தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கார், மனதுரம் தேவன் இருக்கார். உங்களோட மனதுரம் இருக்குதா? இரக்கம் இருக்கிறதா? நான் கேட்கலாமா? ஆண்டவர் சொல்கிறார். வேதம் உங்கள்கிட்ட பேசுது, நான் பேசலை. பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். இப்போ எவ்வளோ முடிஞ்சிருப்பாடு நியாயத்தீர்ப்புன்னு ஒன்று கொண்டு வர்றாரு. நியாயத்தீர்ப்பு யார் கிடைக்கும், யார் கிடைக்காது, எதனால் கிடைக்காது, எதனால் கிடைக்கும் அப்படின்றத சொல்ல வர்றாரு. 47-48 வருஷம் முடியுங்க. புரியுதுங்களா? நம்ம எந்த விதத்தை கேட்டு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு உண்டு. விசுவாசிக்கிறவனுக்கு நியாய தீர்ப்புலாம் கிடையாது. என்னை கேட்டு அந்த வசனத்தை கேட்டு இதெல்லாம் போட ஏட்டு சுரக்கா காய்கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னமோ இடரடையாக இருக்கிறோம், வேதனைக்குள்ளாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன இருக்கும்?
நியாய தீர்ப்பு கட்டாயமாக அவனுக்கு உண்டு. வசனத்தை தள்ளி அவரை தள்ளி காலை மிதித்து அப்படி போய்ட்டு. அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ, என்ன காரியத்தை பண்ணுறோமோ, எதை பண்ணுறோமோ அதை ஒன்று ஒன்று கணக்கு வச்சுட்டுருக்காரு. நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு செய்கிறதுக்கு அதிகாரம் பூரா மனிதகுமாரன் கொடுத்துருக்காரு. அப்போ இதில் வந்து நம்ம படிச்சிட்டோம். 13ஆம் அதிகாரத்துக்கு வரும். 13ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்ல வர்றாரு, அவருடைய சாராம்சம் என்ன, அங்கே எதை பற்றி சொல்ல வர்றாரு கொஞ்சம் சொல்லி நினச்சி பாருங்களா. நீங்கள் அடிக்கடி கேட்டது தான், திருவிருந்தாளனில் கலந்துக்கிறீங்க, நிறைய காரியங்களை சொல்ல வர்றாரு, அதை பார்க்குறீங்க. அந்த இடத்துல இயேசு என்ன செய்ய வர்றாரு, யார் எனக்கு செய்யக்கூடாது அப்படின்றாரு, அவர் என்ன செய்ய வர்றாரு அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் சோதனை பாடின பாடு எல்லாம் பண்ணி தன் சீலையை கட்டி வச்சுட்டு எல்லோரும் காலை கழுவு வராரு. எல்லோரும் கால் வரும்போது பேர்கிட்ட வராரு. பேர்கிட்ட காலை கழுவி வரும்போது என் கால்களை கழுவக்கூடாது, என்ன சுத்தமாக நான் எனக்கு தலையும் எல்லா உடலாம் கழுவினார். மூழ்கினு சுத்தமாக இருக்கிறான், அவன் கழுவினதில்லை, கால்களை மட்டும் கழுவினா மட்டும் போகுதுன்னாரு. அப்போ சொல்கிறாரு, நான் உன் காலை கழுவினா நீ உனக்கு எனக்கும் பங்கு இல்லை அப்படின்றாரு. நீ திருவிருந்தாளன் வரும்போது நிறைய தவறுகள் நம்மளுக்கு நடக்குது. அதை வந்து யாரும் சொல்லிக்க முடியல, யாரும் சொல்கிறதுக்கும் மீன் வரது கிடையாது. தாம் விரும்பினவங்க தாம் தெரிஞ்சவங்கள காலை மட்டும்தான் கழுவுறாங்க, யார் தெரியாதவங்கள காலை கழுவுறதே கிடையாது. யார் இருந்தாலும் அவங்களை காலை கழுவணும். அப்போ இந்த இடத்துல 13ஆம் அதிகாரத்தை படிக்கிறீங்க, கிறிஸ்து நான் தான் கடவுள்னு சொல்லியிருக்காரா? கிறிஸ்து நான் தான் கடவுள்னு சொல்லியிருக்காரா? இல்லையா? சொல்லியிருக்காருங்க. 13ஆம் வசனம் எப்படி படிங்க, 13, 14 படிங்க. புரியுதுங்களா? அதில் அப்படியே இருங்க, அது இங்கிலீஷில் எடுத்து படிங்க, இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கிலீஷில் படிக்குமா? யோவான் 13:13. John chapter 13 verse 13 and 14. They call me Master and Lord, and they say, well, for so I am. புரியுதுங்களா? அப்போ நல்ல புரியும், நான் நானாக இருக்கிறேன். இப்போ நான் தான், நான் தேவன் என்றும் போதகர் என்று அறிந்து கொண்டானால், இப்போ நிறைய காரியங்களை செய்கிறாரு. நம்ம உணர்வு படிக்க திரும்ப செய்கிறோம், ஆனால் அவர் சொல்லலையே. முஸ்லீமாக தான் கேட்குறான், எங்க கிறிஸ்து அந்த கடவுள் சொல்லியிருக்காரா? முதல்ல சமாசரிக்க சொன்னார், நான் தான் அவரும் சொல்லி, மீண்டும் இங்கே சொல்லார், நான் தேவன் என்றும் போதகர் என்றும் அறிந்து கொண்டால் நீங்கள் சொல்கிறது சரியே. மீண்டும் 14 வசனம் வாசிங்க. இப்போ இந்த வசனம் வந்து மீண்டும் மீண்டும் வலுத்துறாரு. நானே போதும் தேவன் நான் செய்தது உண்டானால் மாதிரி காண்பிச்சிருக்கேன், நீங்களும் ஒரு கழுவு கிடைக்கிறது. இது சில பேர் நிறைய பேர் ராபோயின் ஆராதத்துக்கு வர்றதே கிடையாது. அதான் 6ஆவது அதிகாரத்தில் படித்தோம், என் மாமிசத்தை பேசி என் ரத்தத்தை மானம் பண்ணுவேன், கடைசி நாளில் அவனை எழுப்பேன், அவன் என்னை நிலைத்திருப்பான், நாங்களும் அவனை நிலைத்திருப்போம் அப்படின்றாரு. அந்த வசனத்தை இணைச்சி பாருங்களேன், ஏன் சொல்ல வரா, எதுக்காக சொல்ல வரா அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மாமிசத்தை ரத்தத்தை புசிக்கணும், அப்போ தான் இருக்கணும். அந்த மாமிசத்தை எப்படி புசிக்க முடியும்னாக்கா அவர் திருவசனம் தான், இந்த ராட்சசம் தான் அவர் ரத்தம். நிறைய காரியங்களை நிறைய விதத்தில் நம்ம இதை படிக்கலன்னும் போது நமக்கு ஆண்டவர் வழி காமிக்க மாட்டார், நம்ம ஜெபத்தை சீக்கிரம் பதில் கிடைக்காது. சரி, 14 இதில் 13 அதிகாரத்திலே 34, 35 வசனம் படிங்க.
புரியுதுங்களா? இப்போ அன்பு, அன்பான தேவன், அன்புள்ளவர், நானே அன்புங்கிறோம். அந்த அன்பு நம்மகிட்ட ஒதுக்குனாக்கா தன்னைத்தான் நேசிப்பால் பிறர் நேசிப்பாக என்ற கட்டளை இந்த இடத்துல வலியுறுத்துறார். அந்த நேசத்தில் இருந்தாக்கா, அந்த ராஜரீக பிரமாணத்தை நான் கை கொண்டாக்கா நம்ம இன்னும் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். மற்றவங்களை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. அது அவர் பார்த்துக்குவார், அவன் பார்த்துக்குவான், அவன் குடும்பமாச்சு, அவனாச்சு. அவரை கடலை கீழ்ப்பிடிந்து அதன்படி நடக்கும்போது தான், அன்பு வைக்கும் போது அவருடைய சீரில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு மற்றவங்க தெரிந்து கொள்வாங்க. அந்த கற்பனை அவர் நமக்கு போதிக்கிறார். சரி, 14வது அதிகாரத்துக்கு வருவோம். 14வது அதிகாரத்தில் என்ன சொல்ல வராரு? உங்களுக்கும் எனக்குள்ள செய்தி என்ன, வாக்குத்தத்தம் என்ன, தேவர் எப்பேற்பட்டவருக்காக, அதை பற்றி முதல்ல ஒரு 4 வசனத்தை யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ரொம்ப அழகான வசனம், அடிக்கடி பேசுகிற வசனம் தான். படிங்க. அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், போய் உங்கள் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன், நான் எங்கே இருக்கணும் அங்கே உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன், நான் போய் உங்களுக்காக நான் உங்களை அழைச்சிட்டு போக சொல்கிறாரு. அப்போ பயப்படாதிருங்கள். நம்ம எதுக்காக பயப்படுறோம், என்ன பண்ண வருத்தப்படுறோமா? அப்போ கேட்குற, நான் போகிறேன் போது நீங்கள் எங்கே போகிறீங்க, வழி தெரியாது அப்படின்றது சொல்லும்போது தான் 6வது வசனம் தப்புறீங்க. புரியுதுங்களா? அப்போ நானே சத்தியம் வழியும் ஜீவனமாக இருக்கிறேன், என்ன இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வராங்க. அவர் எல்லாமே அவர் தான். ஜீவனும் அவர் தான், சத்தியமே அவர் தான், எல்லாமே அவர் தான். அதெல்லாம் கொண்டு செஞ்சார். இப்போ இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசித்தீங்கன்னாக்கா, அவர் சொல்கிறாரு, இதை விட அதிகமான காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதில் 12-13 வாசனம் இருந்தீங்க. 12-13 இப்போ விசுவாசிங்களா? அவர் நாமத்தினால அன்பு செலுத்தும் போது, கடமை கை கொள்ளும் போது இதோட அதிகமாக நம்ம செய்ய முடியும் அப்படின்றார். நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியும், நான் பிதாவிடத்தில் சொல்ல அப்படின்றார். இப்போ எதை கேட்குறோம், எதை பெற்றுக்கொள்கிறோம், அவர் செய்த அதிசயங்கள்லாம் அதிகமாக செய்ய முடியும் அப்படின்றார். நம்மளால் நீ செய்ய முடியுதா? ஒரு சாதாரண ஒரு பிசாசை ஓட்ட முடியுதா? போய்ட்டு ஜுரமாக இருக்காங்க, அவங்களாம் எழுந்துக்க முடியல, படுக்கையாக இருக்காங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி எங்களை சுகப்படுத்த முடியுதா? இப்போ தேவனோடு சிந்திருக்கும் போது, அவர் கற்பனை கீழ்ப்படியும் போது, அவர் அன்பு கை கொள்ளும் போது எல்லா காரியத்தையும் செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை காட்டிலும் பெரிய அரசு செய்வீங்க. திருவண்ணாமலை நான் ஊழியம் செய்கிறேன். அந்த இடத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், சாயங்காலம் சர்ச்சை திறந்துடுச்சு. நான் உட்காந்து எப்பயும் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour உட்காந்துட்டு அவரை போட்டுட்டு போவேன். ஒரு தம்பி ஓடி வந்து, அங்கிள் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. யார் கூப்பிட்றாங்க அந்த நேரம்? சரி இந்த வீட்டை பார்த்தா அவர் ஹஸ்பண்ட் வந்து இருந்தார். ஐயா வாங்க, வீட்டில் உடம்பு சொன்னா போட்டுன்ட்டு 3 நாளாக எழுந்திரிக்கவில்லை, சாப்பிடவில்லை, வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டாரு. நான் போனேன், பார்த்தேன். உடனே பல இருக்கிற வீட்டுக்குள்ளே இது காரியங்கள்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன், இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் சுத்தப்படுத்தணும். வியாதி வருதுன்னும் போது பல நம்முடைய தவறுனால வியாதி வருது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சில வசனத்தை சொல்லி படிங்க அப்படின்னா, எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னாங்க. எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு பாடு, சரி நானே வசனத்தை படித்து நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தலைமையில் கையை ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். மறுநாள் போனால் ஜெபம் பண்ணிட்டு
அவங்க எழுந்து நடக்க ஆரம்பித்தாங்க, சாப்பிட ஆரம்பித்தாங்க, எல்லா காரியத்தையும் பண்ணாங்க. நான் எதுக்காக சொல்ல வரும்போது, தேவனோடு இசைந்திருந்தால், அவர் அன்பு கைகொள்ளனால் கிடைக்கும்போது நம்ம கேட்குறது எதுவோ செய்ய தயாராக்காரு. இப்போ நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், எது செய்துட்ருக்கோம்? அப்போ 15 வசனம் படிங்க. பதினஞ்சு 14-15. அப்போ நீங்கள் நிறைய பேர் எதாவது பேசுகிறோம், என்ன செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அன்புனா என்னன்னு முதல்ல தெரிய மாட்டுது. என்னைக்கு அவர் கடலை கை கொள்கிறோமோ அதை மட்டும் செய்கிறோமோ அதுதான் ஆனால் அன்பு இல்லை. பாவனா என்னென்னு நம்ம அட்வைஸ் எல்லாம் பூரா செய்வோம், சொல்லுவோம். நேயப்பிரணத்தை மீறுத பாவம், நேயப்பிரணத்தில் பாவம் வருது. அப்போ நேயப்பிரணத்தை மீறுவதும் பாவம்னும் போது அப்போ கொலை செய்து தான் பாவமா? நீ திருச்சபையில் யாராவது பிடிக்கலன்னும் போது அவனை பற்றி அவதூறாக பேச வேண்டியது. உன் சகோதரனை காரணமில்லா பகத்தையானால் நீ கொலைப்பாதையாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் அன்பு கட்டளை கைகொள்ளும் போது என்கிட்ட பாவம் வருமா? நான் கொலை செய்வேனா? அது அவதூறு பேச்சு இருக்குமா? இந்த கட்டளை அவருடைய பிரமாணத்தை கைக்கொள்ளும் போது, அன்பு கடிதத்தை கைக்கொள்ளும் போது நம்ம அன்பாக தான் இருக்க முடியும். யாரை பற்றியும் தவறு சொல்ல மாட்டோம், யாரும் குற்றப்படுத்த மாட்டோம். அப்போ இதுதான் மெயின் காரியம். அப்போ இதே விரும்பப்படுற இன்னும் நமக்கு இன்னும் அதிகமாக என்ன சொல்கிறாரு? 21 வசனம் வாசிங்க. நல்ல 18 வாசிங்க. 18 வாசிங்க. பதினெட்டு. இப்போ உங்களை நான் விட்டுட்டு அப்படியே போகலை, நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் வருவேன். அது 21 வசனம் பதில் சொல்லுது பாருங்க. 21. புரியுதுங்களா? இப்போ நிறைய காரியங்களை பார்க்கும்போது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது மட்டும்தான், அவரோட வசனத்தை கை கொள்ளும்போது மட்டும்தான் நம்ம அன்பாக இருக்கணும்னு அர்த்தம். அந்த அன்பு இல்லைன்னும் போது அவர் சொல்கிறாரு, நான் உன்னோட கூட இருப்பேன்றார். நான் என்னை வெளிப்படுத்துவேன்னு சொன்னார். பிலிப்பியர் சொன்னா, நீ எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, பிதாவை காண்பியோன்னு சொன்னான். என்னப்பா இது வரைக்கும் என் கூட இருந்து என்னை பிதா பார்க்கலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நீங்கள் குமாரனை மகிமைப்படுத்துறீங்களோ அதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துறீங்க. அதான் ஆண்டவர் அங்கே விரும்புகிறார். 26 வசனம் படிங்க. 26. புரியுங்களா? அப்போ ஹோலி ஸ்பிரிட் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம செய்கிற தவறு என்ன எது நமக்கு தெரியாது, நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியாது, எல்லாவற்றையும் நினைப்பிட்டு அவர் தான். நாங்கள் வந்து நிற்கிறனும் போது, நான் பேசுகிறனும் போது, நீ எதை பேச போகிற, என்ன பேச போகிற, இப்படி தான் பேசணுன்றதை அவர் ஆண்டவர் அறிவிக்கிறார். அப்போ பரிசுத்த ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ நான் பாவத்தை செய்துட்டேன், பாவத்தை மன்னிக்கிற தேவன் இருக்கும்போது அந்த பாவத்தை விடுதலைன்னா நான் யாராக எப்படி இருக்கணும்? சங்கீதம் 51:10 வசனம் யாருக்கா ஞாபகம் வருதா? கொஞ்சம் அப்படியே புக்கு பற்றிருக்கீங்க. சங்கீதம் 51:10 யாருக்கா ஞாபகம் வருதா? சுத்திரத்தின சிருஷ்டியும் சொல்லு. எனது பரிசாவை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். இந்த சுத்த இறுதியும் என்னையும் படைக்கப்படலையோ நான் எதையும் செய்ய முடியாது, நான் பரிசுத்தப்படுத்த முடியாது, நான் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிட்டு தான் இருப்பேன்.
எல்லா காரணம் செய்துட்டு அப்போ நான் வந்து எனக்கும் தேவனுக்கும் இணைப்பே இல்லை, கருத்து இல்லாமல் போகுது. அப்போ நான் பாவம் செய்யாமல் இருக்கணும், தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தணும் போது அவரோட இணைந்து இருக்கணும், அவர் வசனத்தை கை கொள்ளணும், அவர் கருப்பனை கை கொள்ளணும் அப்படின்போது அவர் சொல்ல நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னோட வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். சரி, 14வது அதிகாரம் முடிஞ்சது. 15வது அதிகாரம் வருவோம். 15வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மிக மிக ரொம்ப ரொம்ப மனப்பாட வசனம், எப்பவுமே சொல்கிற வசனம் தான். அதில் என்ன சொல்ல வர்றாரு? 3, 4, 5 வாசிங்க. படி. அஞ்சாவது வசனம் படிங்க அப்படியே. புரியுதுங்களா? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறத நிலைநிறுத்துட்டாரு. அப்போ நீங்களும் நானும் யார்? திராட்சை செடிகள். அவர் தான் திராட்சை செடி, நம்ம கொடியாக இருக்கும். அந்த கொடி அதில் நிலைத்து விட்டால் அது அறுப்புண்டு காஞ்சி போகும், அது எரிக்கிறது தான் உதவும். அவர் இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. 7வது வசனத்தை படிங்க. புரிஞ்சுங்களா? முடிவு நிலை பிறந்தவன் நிற்பவனே ரட்சிக்கப்படணும். அப்புறம் சொல்கிறாரு, என் வார்த்தை ஒன்றில் நீ என்ன நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது செய்யப்படும். அந்த வேர்ட் ஆஃப் த காட், இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேன், எந்த அளவுக்கு என்னை உள்ளத்தில் வச்சுக்கிறேன், எந்த அளவுக்கு நான் அதை வெளிப்படுத்துகிறேன், மற்றவங்களுக்கு எடுத்து எந்த இடத்துல சொல்ல வரேன், அப்படி இதை வச்சு தான் ஆண்டவரும் உங்களுக்குள்ள உறவு வெளிப்படுது, பயப்படுது. புரியுதுங்களா? நம்ம எதை கேட்குறோமோ அதை உடனே ஆன்சர். எப்படி தானியேல் ஜெபம் பண்ணார்? நீ வேண்டிக் கொள்ளப்படுவதே உனக்கு அங்கேருந்து பதில் தரப்பட்டது, நான் புறப்பட்டு வந்தேன். அதில் நிலைத்து இருக்கலன்னும் போது எந்த காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இப்போ ஒவ்வொரு காரணத்துக்குமே அவர் சொல்கிறாரு, என் பிதாவின் அன்பில் கை கொள்வது போல என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க, அப்போ அன்பில் நேர்த்திருப்பேன்னு சொல்கிறாரு. இந்த அன்பு சாதாரண விஷயம் கிடையாது, நிலத்திற்கு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஒரு தாயும் மகளுக்கு எந்த அளவுக்கு உறவு இருக்கிறதோ, கணவன் மனைவிக்கு எந்த அளவுக்கு உறவு இருக்கிறதோ அதோட அதிகமான உறவு தேவனத்தில் வேணும்னு சொல்லி தான் விரும்புகிறார். அப்போ தேவன் சொல்ல எல்லாத்தையும் காரணமாக சொல்கிறாரு, நான் தேவன் மட்டும் இல்லைப்பா, நான் ஒன்று சிநேகிதனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 15 வசனம் வாசிங்க. புரியுங்களா? அப்போ நான் உங்களை சிநேகித சகோதரத்தை நான் பாராட்டுறேன்றாரு. அதை பற்றி நான் வெட்கப்படலை அப்படின்றார். அவர் உங்களை என் நண்பனாக தான் வைத்திருக்காரு, அவர் நண்பனாக இருக்கிற விரும்புகிறாரு. நம்ம உலக சிநேகம் தான் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய சிநேகம் கடவுளை பற்றி நமக்கு சிநேகிதம் இல்லை. அது 16வது வசனம் வாசிங்க. பாச கை காமிச்சிட்டாரு, அதை நான் முடிச்சுக்கிறேன். புரியுதுங்களா? நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டாரு. இன்னும் அவரை நம்ம தெரிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறோம். அதனால் நம்ம எந்த அளவுக்கு அறிந்திருக்கோம், எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறத பற்றி சொல்கிறாரு. நீங்கள் இருந்தாக்கா நான் பிதாவிடத்தில் நான் போய் உங்களுக்காக நான் சிபாரிசு பண்ணுவேன், உங்களை கனி கொடுக்க முடியாது, அவர் எல்லாம் செய்வார்ன்றார். 26வது வசனம் வாசிங்க.
புரியுதுங்களா? இப்போ எல்லா காரியத்துக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் கர்த்தரே ஆவியானவர். கர்த்தர் விடுதலை கொடுத்தனால உங்களுக்கு விடுதலை உண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.